வணக்கம். அறியப்படாத அதிசயங்களால் நிரம்பிய ஒரு சிவஸ்தலம், பிரார்த்தனை செய்தால் விரைவில் பலன் தரும் ஒரு திருத்தலம். அதுதான் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயில். இக்கோவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கிட வேண்டிய திருத்தலமாக கூறப்படுகிறது. இது பல்லவ பேரரசர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புத கோவில் ஆகும். இங்குள்ள மூலவர் அதிதீஸ்வரர் என்றும், அம்பாள் பெரியநாயகி மற்றும் பிரகன்நாயகி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் அகண்ட வில்வமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம். இவ்விடத்திற்கு வாணியம்பாடி என்ற பெயர் வர காரணம் என்ன? ஒரு சமயம் நான்முகன் தனது மனைவி கலைமகளிடம் உலகத்திலேயே படைக்கும் தொழில் புரியும் தான் பெரியவன் என்பதால் நான்முகன், திருமால், சிவபெருமான் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கூறுகிறார்கள் என்றார். இதை கேட்டு கலைமகள் நகைத்ததும் கோபமுற்ற நான்முகன் கலைமகள் பேச்சற்று போகும்படி சபித்தார். நான்முகனின் இச்செயல் கண்டு வருந்திய கலைவாணி பூலோகம் வந்து சிருங்கேரியில் தவம் செய்தாள். கலைவாணியை பிரிந்த நான்முகன் தேவர்கள் மூலம் அவளை தேடத் தொடங்கினார். தேவர்களை வைத்து யாகம் செய்ய முற்பட்டார். ஆனால் மனைவி இல்லாமல் யாகம் செய்தால் அது பலன் தராது என்று தேவர்கள் கூறினர். அதனால் அனைத்து திசைகளிலும் தேடிய பின்னர் அவளை சிருங்கேரியில் கண்டுபிடித்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் தங்கினர். சிவபெருமானும் மலைமகளும் இவர்களை இன்முகத்துடன் வரவேற்றனர். இவர்களின் வரவால் சிவபெருமானும் மலைமகளும் மகிழ்ந்தனர். நான்முகன் சிவபெருமானையும் மலைமகளையும் தனது மனைவிக்கு பேச்சுத்திறனை மீண்டும் வரவைக்குமாறு வேண்டினார். சிவபெருமானும் மலைமகளும் கலைவாணிக்கு பேசும் திறனை அளித்தனர். மேலும் அயக்ரீவர் முன் வீணை வாசிக்குமாறு கூறினர். கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகிய கலைவாணியை பாடுமாறு பணித்தனர். கலைவாணியும் பேசும் சக்தி பெற்று தன்னுடைய இனிமையான குரலில் வீணை வாசித்தபடி பாடினாள். வாணி பாடிய திருத்தலம் என்பதால் இவ்வூர் வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது. கலைவாணிக்கு பேசும் திறனை அளித்தது இத்தலத்தில் கோவில் கொண்டிருக்கும் அதிதீஸ்வரரும் பெரியநாயகி அம்மனும் தான். இத்தல ஈசன் அதிதீஸ்வரர் சுயம்புவாய் தோன்றியவர். மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். பெரியநாயகி அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். இங்கு கலைமகளுக்கு தனி சந்நிதி உண்டு. கலைமகள் கிழக்கு நோக்கி அமர்ந்து வீணை வாசித்தபடி அருள்கிறாள். இங்கு சங்கரனும் நாராயணனும் இணைந்த சங்கர நாராயணர், பைரவர், தக்ஷணாமூர்த்தி ஆகியோருக்கு தனி சந்நிதி உண்டு. இங்குள்ள தக்ஷணாமூர்த்தி மான் மழு ஏந்தி யோக பட்டை சின்முத்திரையுடன் நந்தி மீது அமர்ந்து அருள் பாலிப்பது சிறப்பு. இத்தலத்து சங்கர நாராயணரை பிரதோஷத்தன்று அபிஷேகம் செய்து வழிபட்டால் அதன் பலன் 100 மடங்காக கிட்டும். இங்குள்ள பைரவரை ராகு காலங்களில் வழிபட்டால் சர்ப்பதோஷங்கள் விலகும். சனிக்கிழமைகளில் செய்யும் பைரவ வழிபாட்டால் 7.5 சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி ஆகிய சகல சனி தோஷங்களும் அகன்று நற்பலன் கிடைக்கும். நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அதிதீஸ்வரர், பெரியநாயகி அம்மன், கலைவாணி ஆகியோருக்கு தனித்தனியே 5 விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கல்வி அறிவு பெருகும், பேச்சாற்றல் கூடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் சித்திரை பிரம்மோற்சவம், மகா சிவராத்திரி, திருவாதிரை நாட்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வீதியுலா நடைபெறும். புது வீடு புகுதல், குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க, புனர்பூச நட்சத்திர நாள் சிறப்பான தினமாக கருதப்படுகிறது. கலைகளுக்கு அதிபதியாக விளங்கும் கலைவாணியை வணங்கிவிட்டு எந்த காரியத்தையும் செய்தால் அனைத்தும் சிறப்பாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வுக்கு முன்னர் இத்தல ஈசனை வழிபடுவர். இத்தலம் வேலூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜோலார்பேட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த அதிதீஸ்வரர், பெரியநாயகி அம்மன் மற்றும் கலைவாணி ஆகியோரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். ஓம் நம சிவாய.